ட்ரேட் டீல் சைன் பண்ணால் பட்ஜெட்டும் அந்தளவுக்கு பாசிட்டிவாக வந்து இல்லை. ஸோ இப்போ இந்த இயர் மார்க்கெட் வந்து ஒரு 6 மந்த் கிட்டத்தட்ட வந்து ஒரு சைட் வேஸில் தான் போகும் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி சார் பார்க்குறேன்? இந்த 2 பாயிண்ட் நான் கிளாரிஃபை பண்ணோம். எக்கானமி பெட்டராக இருந்தால் மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த மார்க்கெட் வந்து சைட்வைஸ் மார்க்கெட் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு குவார்ட்டர் 2 குவார்ட்டர் அப்படி இருக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எக்கானமி இம்ப்ரூவ் ஆக ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி சார் போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறது? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கு ரிஸ்க் மாடரேட்டாக எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ₹100 இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதில் வந்து ₹60 மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ₹60 10% லார்ஜ் கேப். எஸ்ஐபியோட மாதம் நம்ம ஃப்ளோ பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் 2 மாதத்தில் பார்த்தா ஈக்விட்டி மார்க்கெட் வந்த ஃப்ளோவோட கோல்டு அண்ட் சில்வர் மார்க்கெட்டுக்கு நிறைய ஃப்ளோ வந்திருக்கு. இவங்க எப்பயுமே இந்த கான்செப்ட் தான் பண்ணுவாங்க. ரொம்ப பீக்காக போனால் தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும். ஸ்பீடாக பணம் வருது, ஸ்பீடாக பணம் சம்பாதிக்கலாம்னு நினைப்பாங்க. ஸ்பீடாக பணம் சம்பாதிக்கிறவங்க எப்பயுமே பணம் பண்ணது அது ரெக்கார்ட்ஸே இல்லை. அந்த மாதிரி கோல்டு அண்ட் சில்வர் ரொம்ப ஏறுதுன்னு ரொம்ப ஸ்பீடாக போய் அங்கே பணம் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம். பால் வரணும் இல்லை. நீங்கள் இப்போ லாஸ்ட் இயர் வந்து 160% சில்வர் கொடுத்துருக்கு. இப்போ எவ்வளோ பர்சன்ட்? 30% தானே இருக்குது. 130% ஸ்டில் ப்ராஃபிட்டில் தானே இருக்கீங்க. 130% ஏறி இருக்குல்ல சில்வர். இப்போ சில்வர் போன வருஷத்தோட இந்த வருஷம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பப்ளிக்கு 120 கோடி தான் இன்வெஸ்டே பண்ணாங்க, சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ இப்போ அந்த ஃபண்டோட பார்த்தா 3000 கோடி போயிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்எஃப்ஓ வந்த போது யாருக்கும் சில்வர் தெரியல. 24 மந்த்ஸ்க்கு முன்னாடி சில்வர் ஒரு பெரிய விஷயம் கிடையாது போட அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனால் திடீர்னு லாஸ்ட் 1 இயராக சில்வர்னு ஓடுறாங்க. 120 கோடி வந்த இஷ்யூ இன்னைக்கு 3000 கோடி இருக்குது. இன்னும் எவ்வளோ டைம் அது ஏறி இருக்குது? ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மை அசெட் கன்சாலிடேஷன் வெப்சைட்டினுடைய ஃபவுண்டர் சுரேஷ் பார்த்தசாரதி அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களோட நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். எப்படி சார் இருக்கீங்க? ஆல்வேஸ் ஃபைன். சரி, இப்போது 2026 மார்க்கெட்டுமே ஸ்டார்டிங்லேயே வந்து சைட் வேஸில் தான் போகுன்ற மாதிரி சிக்னல்ஸ்லாம் வந்திருக்கு. நம்ம ட்ரேட் டீல் சைன் பண்ணால் பட்ஜெட்டும் அந்தளவுக்கு பாசிட்டிவாக வந்து இல்லை. ஸோ இப்போ இந்த இயர் மார்க்கெட் வந்து ஒரு 6 மந்த் கிட்டத்தட்ட வந்து ஒரு சைட் வேஸில் தான் போகும் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி சார் பார்க்குறேன்? இல்லை, 2 பாயிண்ட் நான் கிளாரிஃபை பண்ணோம். ஒன்று வந்து பட்ஜெட் சுமாரான பட்ஜெட்டில் ஓரளவுக்கு ரீசனபிள் நல்ல பட்ஜெட் தான் நம்மளுக்கு. நம்ம என்ன நினச்சினா எப்பயுமே மிடில் கிளாஸ் இந்த இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் கொடுத்துட்டா பெஸ்ட்டு பட்ஜெட்டு மீதி பட்ஜெட்னா ஒரு பட்ஜெட் என்னென்ன பண்ணோம்? இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து கடன் நிறைய வாங்காமல் அந்த பட்ஜெட்டில் ஓடுதா, இருக்கிற கடனை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட ஐடியா வச்சுருக்காங்க. இந்த 2-3 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எவ்வளோ கவர்மெண்ட் கடன் வாங்கினா அது என்ன பண்ணுறது, என்ன பர்பஸ்க்கு, சம்பளம் கொடுக்குறதுக்கு, அது கொடுக்குறது, இது கொடுக்குறேன்னா கம்பெனி க்ரோ ஆகுது. அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கடன் வாங்கினாங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இப்போ நம்மளே சம்பாதிக்கிறோம், நம்ம ஒரு வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்குகிறோம், பெஸ்ட்டு. குடும்பம் நடத்துறதுக்கே முடியல, மளிகை சாமான் வாங்குறதுக்கு கடன் வாங்கணும்னு ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் பண்ணணும். இப்போ பட்ஜெட்டை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் அ லாங் டேர்ம் ஓரியன்டட் பட்ஜெட். அதனால் அந்த பேசிஸில் தான் வச்சுருக்காங்க. வி கேனாட் சே இட்ஸ் அ பேட் பட்ஜெட். ஏன்னா ஃபிஸ்கல் டிஃபிசிட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஓவரால் எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. 2வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துலேயே 2 FTA சைன் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியனோட சைன் பண்ணியிருக்காங்க, யூஎஸோட சைன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர்லேயே நம்ம 3 FTA பண்ணியிருக்கோம். இங்கிலாந்து பண்ணியிருக்கோம், நியூசிலாந்து பண்ணியிருக்கோம். அப்போ கத்தாரோட சைன் பண்ணலனாலும் we are in a better UAEயோட பெட்டர் டேர்ம்ஸில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டில் வரும்போது கோயிங் ஃபார்வர்ட் எக்கானமியே பெட்டராக இருக்கணும். எக்கானமி பெட்டராக இருந்தால் மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த மார்க்கெட் வந்து சைட்வைஸ் மார்க்கெட் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு குவார்ட்டர் 2 குவார்ட்டர் அப்படி இருக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எக்கானமி இம்ப்ரூவ் ஆக ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ மார்க்கெட் இப்படி இருக்கிற ஒரு கண்டிஷனில் இன்வெஸ்டர்ஸ் என்ன சார் கவனிக்கணும்? இல்லை, இந்த இன்வெஸ்டர் என்ன பண்ணணும், 3 மாதம் மார்க்கெட் எப்படி இருக்குது, 6 மாதம் இன்வெஸ்டர் அப்படி பார்க்கக்கூடாது. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஹாரிசான் என்ன, இது 5 இயர்ஸ் நம்மளுக்கு டைம் ஹாரிசன்ஸ் இருக்கா அப்படின்னு அவங்க பாட்டுக்கு கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். என்ன பண்ணக்கூடாதுன்னா, திடீர்னு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸ்மால் கேப் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி எல்லா பணத்துலையும் ஸ்மால் கேப்பில் எடுத்துகிட்டு போய் போட்டக்கூடாது. இல்லை கோல்டு தான் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கோல்டு எடுத்துகிட்டு போய் போடக்கூடாது. ஸோ தே ஷுட் டைவர்சிஃபை their portfolio அண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸில் நீங்கள் கோல் பேஸ்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். பட் இட் நீட் டு பி டைவர்சிஃபைடு. நீங்கள் ஒரே இடத்துல வந்து ஓவராக எக்ஸ்போஷர் இல்லாமல் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரான விஷயங்கள். இப்போ வந்து டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுறது பெட்டரா, இல்லை க்ரோத் செக்டர் அந்த சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸை வந்து சூஸ் பண்ணுறது? இல்லை, இப்போ நம்ம டிவிடெண்ட் ஈல்டுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டிவிடெண்ட் எனக்கு நிறைய வேணுன்ற கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க அது மாதிரி டிவிடெண்ட் ஈல்டில் பண்ணலாம். இல்லை கம்பெனிஸ் எந்தெந்த கம்பெனிஸ் டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்குற கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களாம் வந்து சம்டைம்ஸ் க்ரோத் மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா டிவிடெண்ட் நிறைய கொடுத்துட்றாங்கன்னா அவனுக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படின்றனால தான் ஒரு ஃபண்டு டிவிடெண்டை கொடுக்குறான். அவனுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்கு பணம் தேவைன்னா டிவிடெண்ட் அவாய்ட் பண்ணுவோம்ல. அப்போ நம்ம ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரு
அப்படின்றவங்க டிவிடெண்ட் yield ஃபண்ட் பார்க்கலாம். கொஞ்சம் அக்ரெசிவ் மொமெண்டமாக இருக்கிறவங்க அதுக்கு டிவிடெண்ட் yield ஈக்குவலண்ட்டாக வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் பண்ணலாம். லாஸ்ட் இயர் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்லாம் ஒரு ரீசனபிளாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிவிடெண்ட் yield கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளோட டிசைட் பண்ணும்போது நம்மளோட ரிஸ்க் எவ்வளோன்னு டிசைட் பண்ணணும். இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், அப்போ எனக்கு எவ்வளோ ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் எவ்வளோ வேணும்னு பார்க்கணும். எனக்கு ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கொஞ்சமாக வேணால் டிவிடெண்ட் yield ஃபண்ட் பெட்டர். எனக்கு ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும். அந்த அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் தேர் டேக்கிங் ஐ நீட் ஈக்குவலண்ட் ரிட்டர்ன் அப்படின்னா நீங்கள் ஹேவ் டு கோ ஃபார் அ லார்ஜ் கேப். ஸோ அப்படி தான் டிசைட் பண்ணி டிவிடெண்ட் yield லார்ஜ் கேப் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் தான் நம்ம டிசைட் பண்ண வேண்டியது. ஓகே, 2026 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்ற ஓவர்வியூ வந்து பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பட்ஜெட்டில் நிறைய செக்டாருக்கு செமிகண்டக்டர் இதுக்கெல்லாம் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ரேட் டீலுமே சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் இதுக்கப்புறம் எந்த செக்டார்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது? இல்லை, இப்போ நார்மலாக வந்து ஒரு ட்ரேட் டீலோட சப்போர்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் தான் நம்மளுக்கு பெனிஃபிட். யார் யார் எக்ஸ்போர்ட் ஓரியன்டில் இருக்காங்களோ எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனிஸ்க்கெல்லாம் தே வில் ஹேவ் பெட்டர் அட்வான்டேஜ். ஆனால் அவங்க தான் ரொம்ப சஃபர் ஆயிருக்காங்க. 26 சஃபர் ஆயிருக்காங்க, 25 இப்போ 26 எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் பெட்டராக வரலாம். அப்புறம் எந்தெந்த கம்பெனியில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கோ அந்த கம்பெனியில் பண்ணலாம். இப்போ ஐடி கொஞ்சம் ப்ரெஷர் தான் இருக்கும் இந்த வருஷம். ஐடி ஜாஸ்தி பண்ண முடியாது. ஏன்னா ஏஐ ரிலேட்டட் நிறைய நியூஸ் வந்துட்டே இருக்குது. அப்போது ஐடி செக்டர் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். ஃபார்மா இந்தியன் ஆரிஜினேட்டட் ஃபார்மா கம்பெனிஸ் வில் பி பெட்டர் ஆஃப் தென் ஃபாரின் ஃபார்மா. ஏன்னா அங்கே ரொம்ப காம்படிஷன் இருக்குது. அங்கே 2-3 கம்பெனிஸ் தான் இருக்காங்க. இப்போ இந்தியாவில் ஜெனரிக்காக சேல் பண்ணுற ஃபார்மா கம்பெனிஸ்ன்னு இருக்காங்க. அவங்க தே ஆர் பெட்டர் பிளேஸ். பேங்கிங் நம்மளுக்கு எப்பயுமே தெரியும். பேங்கிங் ஒரு எக்கானமி டிரைவ் ஆனாலும் பேங்கிங் செக்டருக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும். ஆட்டோ நல்ல ரேலியாக இருக்குது, பட் ஸ்டில் கொஞ்சம் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால ஆட்டோ குட் பி கன்சிடர். அப்புறம் கன்சம்ஷன் எல்லாம் ட்ராப் ஆயிருக்கு. ஆனால் இப்போ இன்றைக்கி ஆட்டோ சேல்ஸ்லாம் நிறையவே லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா ஏறிட்டே இருக்குது. அப்படின்னா மக்கள் கன்சம்ஷன் பண்ணுறாங்க. எவ்வளோ நாள் காரே வாங்கிட்டு இருப்பாங்க? அடுத்த ரவுண்டில் வேறு எக்ஸ்பென்ஷன் போவாங்கல்ல, வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ அந்த மாதிரி கன்சம்ஷன் ரிலேட்டடுக்கு போவாங்க. இல்லை நல்ல ஷர்ட்ஸு அந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல் எடுக்கிற மாதிரி இருக்கா. இப்போ கன்சம்ஷன் டுவர்ட்ஸ் இந்த ஒரு 1 hour செக்டார் நம்ம டிபெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த செக்டார்லாம் கொஞ்சம் இந்த 26 கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. நிறைய இன்வெஸ்டர்ஸ் நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட் வந்து வீக்காக பெர்ஃபார்ம் பண்ணதுன்றதுனால ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கி போகிறாங்க. இது உண்மையா சார்? இது இல்லை, நம்ம 23 அப்படி நிறைய ஃபாரின் ஸ்டாக்ஸ் 23, 24 அப்புறம் கொஞ்சம் இறங்கினோன்னே நிறுத்திட்டாங்க. இப்போ லாஸ்ட் இயர் எடுத்து பார்த்தோன்னா சவுத் கொரியா பயங்கரமான ரிட்டர்ன் கொடுத்தாங்க. 100% ரிட்டர்ன் கொடுத்தாங்க சவுத் கொரியா. அப்புறம் கொஞ்சம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் கொஞ்சம் ரிட்டர்ன் கொடுத்தாங்க. எப்போ வந்து ஒரு வருஷம் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்களோ அதுக்கு அடுத்த சப்சிக்வெண்ட் இயர் கொஞ்சம் டல் ஆகிடும். இந்தியா பார்த்தீங்கன்னா 24 இந்த செப்டம்பர் வரைக்கும் நல்ல ரிட்டர்ன் கொடுத்தாங்க. ஹை ரிட்டர்ன் 23, 24 ஹை ரிட்டர்ன் கொடுத்தாங்க. அப்போ 24ஓட எண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ டவுன் ஆச்சு. 24 எண்டு ஸ்லோ டவுன், 25 ஸ்லோ டவுன், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடுச்சு. அப்போ அதனால் இப்போ ஆல்ரெடி நம்ம கொரியன் மார்க்கெட்ஸோ சைனா மார்க்கெட் ஓரளவுக்கு ரேலி ஆகிருக்கான். யூரோப்பியன் மார்க்கெட் கொஞ்சம் ரேலி ஆகிருக்கான். அப்போ இந்த நேரத்தில் வந்து அங்கே எக்ஸ்போஷர் எடுக்காமல் இந்தியாவில் கொஞ்சம் எக்ஸ்போர்ட் எடுக்கிறது சாதிக்குள்ள. ஏன்னா இப்போ இந்தியாவிலே வந்து இந்தியா தான் 7.4% ஜிடிபி பேசுகிறாங்க. வேறு யாரும் ஜிடிபியை பேசலை. ருப்பி கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆச்சுன்னா கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வர ஆரம்பிக்கும். ஸ்டெபிலிட்டின்னு எஃப்ஐஎஸ் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சாதிக்கிறப்போ நம்ம இந்த வருஷம் கொஞ்சம் எஃப்ஐஎஸ் ஃப்ளோ நிறையா வந்ததுன்னா ப்ராப்ளம் இந்தியன் மார்க்கெட் 26, 27 குட் பி பெட்டர் பெட். அப்போது வி கேன் கான்சன்ட்ரேட் ஆன் இந்தியான்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஸ்மால் கேப் மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை தள்ளி நிற்கிறதே பாதுகாப்பானதா? இல்லை, இப்போ 25 ஃபுல்லாக ஸ்மால் கேப் ரொம்ப இப்போ கரெக்டாக இருக்குது. அதாவது நம்ம ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அதுக்குள்ளே யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்மால் கேப்பில் தே ஆர் சிட்டிங் வித் 1 year ரிட்டர்ன். பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்டு வந்து 9 to 15% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல், மேலேருந்து வந்தவங்களோட ரிட்டர்ன் குறைஞ்சி போச்சு. லாஸ்ட் அக்டோபர், நவம்பரில் வந்தவங்களோட ரிட்டர்ன் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஓவராலாக அந்த ஸ்மால் கேப் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஸ்மால் கேப்பில் என்ன ஒரே ஒரு நோட்டீஸ் பண்ண வேண்டியதுன்னா அதில் இருக்க கம்பெனிஸ்களை எடுத்து பார்க்கலாம். இப்போ ஜேஎம் ஃபைனான்ஷியல்ஸ்னு ஒருத்தருக்காங்க. அவங்க ஒரு ரிப்போர்ட்ஸ் ஒன்று சப்மிட் பண்ணியிருக்காங்க. இல்லைனா 140 ஸ்மால் கேப் கம்பெனியை ட்ராக் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்றாங்க. மீதி 43% தே ஹவ் கிவன் அ பெட்டர் ரிட்டர்ன்ஸ். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் 17% கிட்டத்தட்ட வந்து இன்லைன், அதாவது மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய Q3ல தட் மீன் ஐம் டாக்கிங் அபவுட் செப்டம்பர், அக்டோபர் டு டிசம்பர் நிறைய ஸ்மால் கேப் கம்பெனிஸ் டர்ன் அரவுண்ட் ஆகியிருக்காங்க. ஒன்லி எங்கெங்கே பிரச்சனை ஆயிருக்குன்னா இந்த கமாடிட்டி ரிலேட்டட்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அலுமினியம், காப்பர் ஜாஸ்தி கன்சியூம் பண்ணுற கம்பெனிலாம் ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஏன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போது பேங்கிங் ரிலேட்டட் ஆல்ரெடி கொஞ்சம் ட்ராக்ஷன் தெரியுது. அதனால் ஸ்மால் கேப்புக்கு இங்கேருந்து நீங்கள் ஒரு 3 years நான் வெயிட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ்னால் அவங்க மிட் அண்ட் ஸ்மால் கேப்புக்கு வரலாம். இப்போமே ஸ்மால் கேப்போட மிட் கேப் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் பிகாஸ் இட் பிளேஸ் பிட்வீன் ஸ்மால் கேப் அண்ட் லார்ஜ் கேப். அந்த நடுவில் எப்படி லார்ஜ் கேப் லாஸ்ட் இயர் ரேலி ஆனதுனால அதுலேருந்து கொஞ்சம் பிக் இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு லார்ஜ் கேப் லார்ஜஸ்ட் மிட் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எஃப்ஐஸ் பணம் வரும்போது ஃபஸ்ட் லெவலில் அதோட இம்பாக்ட் தான் ஸ்மால் கேப்பில் வர்றதுக்கான. ஸ்மால் கேப் மேபி 1-2 quarter டிலேவாக ஆக்டிவேட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எஃப்ஐஸ் பணம் வந்தோடனே லார்ஜ் அண்ட்
மிட் கேப்புக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த வருஷம் 2-3 இயர்ஸ் நான் வெயிட்டிங் பீரியட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் இப்போது கிராஜுவலாக இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன் நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் எஃப்ஐஐஸ் வெளியே போயிட்டு தான் இருக்காங்க. நம்ம ட்ரேட் டீல் சைன் பண்ணியிருக்கோம், இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே கட் பண்ணியிருக்கோம். ஆனால் இருந்தாலுமே எஃப்ஐஐஸ் இன்னுமே உள்ளே வரல. இல்லை அப்படி இல்லை, நீங்கள் இப்போ தான் எஃப்டிஏ சைன் பண்ணியிருக்காங்க, ஒன்று அக்ரிமெண்ட் சைன் ஆகல. ஓரலாக பேசியிருக்கீங்க, கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ மார்ச்சில் தான் கிட்டத்தட்ட அக்ரிமெண்ட் சைன் ஆகுது. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். திடீர்னு நாளைக்கே திடீர்னு யூஎஸ் கவர்மெண்ட் இல்லை நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்னு நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு ஓட முடியாது இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, கொரியன் மார்க்கெட்லாம் 100% ஆகிடுச்சு, நடுவில் இப்போது 5% 6%லாம் கரெக்ட் ஆகுது ஒரே நாளில். அப்போ என்ன பண்ணுவாங்க, அங்கே ப்ராஃபிட் புக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ப்ராப்ளம் அவங்களுக்கு 1 இயர் பீரியட் முடியாமல் இருக்கலாம், டாக்ஸிங் ஆங்கிளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த 1 இயர் பீரியட் முடிஞ்சோன்னா கூட ப்ராஃபிட் டேக்கிங் வரலாம், கொரியன் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் டேக்கிங் வரலாம். ரெண்டாவது ஏஐ ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்தோன்னா கொரியா, யூஎஸ், சைனா, யூரோப், ஜப்பான் இந்த இடத்துலலாம் இந்த ஏஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த ஏஐ ரிலேட்டட் ப்ரெஷர் டெவலப் ஆச்சுன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் அந்த டாப் 7 கம்பெனிஸ், டாப் 4 கம்பெனிஸ் யூஎஸில் இருக்கிறதெல்லாம் கரெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ அந்த பணம்லாம் எங்கே வரணும், இந்தியாவுக்கு தானே வரணும். பட் இட் வில் டேக் டைம். இட் இஸ் நாட் லைக் அக்ரிமெண்ட் சைன் அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த நாள் காலையில் வராது. அடுத்த நாள் காலையில் என்ன ஆயிருக்கு, ருப்பி அப்ரிஷியேட் ஆகுன்ட்டு ருப்பி அப்ரிஷியேட் ஆயிருக்கு. 91.8 91.9 ருப்பி அப்ரிஷியேட் 90.2 90.3 வந்திருக்கு. இப்போ 90.4 90.5 அந்த பேண்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ் ஹஸ் கம், ருப்பி ஹஸ் ஸ்டார்டட் டு அப்ரிஷியேட். ஏன்னா எஃப்ஐஎஸ் மணி வில் கம் அப்படின்னு ருப்பி கரன்சி மார்க்கெட்டில் நினைக்கிறாங்க. கரன்சி மார்க்கெட்டில் நினைக்கிறது மோஸ்ட்லி அவங்களோட ப்ரிடிக்ஷன்ஸ் கரெக்டாக வரதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. அப்போ இந்த சுச்சுவேஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வெளி மார்க்கெட் நிறைய ரேலி ஆனதுனால நம்ம மார்க்கெட்டுக்கு தான் கொஞ்சம் பிரைட் பாசிபிலிட்டிஸ் 26-27 கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி சார் போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறது? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கு ரிஸ்க் மாடரேட்டாக எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதில் வந்து 60 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த 60 ரூபாயில் 10% லார்ஜ் கேப் இன்வெஸ்ட் பண்ணலாம். தட் மீன்ஸ் 6% லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃப்ளெக்ஸி கேப் அண்ட் மிட் கேப், மல்டி கேப் இதில் நீங்கள் ஒரு 30% இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ 60ல் 30% இஸ் 18. ஏற்கனவே ஒரு 6 எடுத்துட்டோம், 24 போயிருக்கு. பேலன்ஸ் 26% இருக்குது. அதில் 60ல் பேலன்ஸ் 26% இருக்குது. அதில் ஒரு 30% மிட் கேப் எடுத்துக்கலாம், 15% ஸ்மால் கேப் எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற அமௌண்ட்டை மல்டி அசெட்ஸும் கோல்டு சில்வரில் காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 10-15% கோல்டு சில்வர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அந்த 60 ஃபுல்லாகவே ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த பேலன்ஸ் 40%ல் ஒரு 25% டெட்டில் வச்சுட்டு பேலன்ஸ் 15% கோல்டு அண்ட் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். பண்ணிட்டு 100 ரூபா இருந்தால் 15 ரூபா கோல்டு அண்ட் சில்வர், ஒரு 20 ரூபா 25 ரூபா டெட் ஃபண்ட்ஸ். ஏன்னா பிகாஸ் எமர்ஜென்சி டயத்தில் உங்களுக்கு பணம் தேவைப்படலாம். பண்ணிட்டு 40% போட்டுக்கணும். பேலன்ஸ் 60%ல் நீங்கள் லார்ஜ் கேப்பில் ஒரு 10%, ஹைப்ரிட் கொஞ்சம், மிட் கேப் 30%, ஃப்ளெக்ஸி அண்ட் மல்டி கேப் 30%, ஸ்மால் கேப் 15%. இப்படி வச்சு நீங்கள் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 12-13% ரிட்டர்ன் வர அளவுக்கு நமக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆல்ரெடி கோல்டு சில்வர் இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு யோசிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஈக்விட்டி மார்க்கெட் கடந்த 2 வருஷமாகவே ரொம்ப நீல் ரிட்டர்ன்ஸ் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸுமே வந்து நான் 3 வருஷமாக லாஸ்ட்டில் இருக்கேன், இனிமேல் நான் வந்து இந்த அசட் கிளாஸ் நம்ப மாட்டேன் அப்படி நிறைய எஸ்ஐபியில் வித்ட்ரா இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? எஸ்ஐபியோட மாதம் நம்ம ஃப்ளோ பார்த்தா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் 2 மாதத்தில் பார்த்தா ஈக்விட்டி மார்க்கெட் வந்த ஃப்ளோவோட கோல்டு அண்ட் சில்வர் மார்க்கெட்டுக்கு நிறைய ஃப்ளோ வந்திருக்கு. ஸ்மால் டைம் இன்வெஸ்டரோட மைண்ட் செட் ஏறிச்சின்னு கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்போ ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் நிறைய வந்து ஒரு இடத்துல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாங்களோ மார்க்கெட் இஸ் ஹெட்டிங் ஃபார் கரெக்ஷன் அப்படின்றத நம்ம ஹிஸ்ட்ரியாக பார்க்குறோம். மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஏறும்போது ரொம்ப பீக்காக போனதான் எக்கச்சக்க பார்த்தா மிட் அண்ட் ஸ்மால் கேப் பணத்தை கொண்டாந்து போட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் மிட் அண்ட் ஸ்மால் கேப் பர்ஃபார்மே பண்ணாது. இவங்க எப்பயுமே இந்த கான்செப்ட் தான் பண்ணுவாங்க. ரொம்ப பீக்காக போனால் தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸ்பீடாக பணம் வருது, ஸ்பீடாக பணம் சம்பாதிக்கலாம்னு நினைப்பாங்க. ஸ்பீடாக பணம் சம்பாதிக்கிறவங்க எப்பயுமே பணம் பண்ணதா ரெக்கார்ட்ஸே இல்லை. அந்த மாதிரி கோல்டு அண்ட் சில்வர் ரொம்ப ஏறுதுன்னு ரொம்ப ஸ்பீடாக போய் அங்கே பணம் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம் வரதுக்கான சான்ஸ். அப்போ நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப பீக்காக இருக்கும்போது ஸ்டாகர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ சில்வர் அதுக்கப்புறம் அடுத்த 6 மாதம் கழிச்சு வேல்யூ இல்லைன்னா அப்படி கிடையாது. ஏன்னா பிகாஸ் சில்வர் இப்போது இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் ஷார்ட் ஃபால் இருக்குது, ப்ரொடக்ஷன்லேயே ஷார்ட் ஃபால் இருக்குது. இப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளை கேப்னால தான் சில்வர் ப்ரைஸ் இப்போ ஏறிட்டு இருக்கு. இன்னும் 3-4 இயர்ஸில் டிமாண்ட் ஈக்குவல் சப்ளை வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சில்வர் அதுக்கப்புறம் ஃபேன்சியாக ஓடாது. எப்போ ஒரே நாளில் 20-30% ஏறி இறங்குது ஒரு அசட் கிளாஸ் வச்சுக்கோங்க. நார்மலாலாம் கோல்டு சில்வர்லாம் ஒரு நாளைக்கு 1/4% 1/2% மேலே மூவ்மெண்ட்டே இருக்காது. கோல்டு ப்ரைஸ்லாம் ஒரு நாளைக்கு 20 ரூபாய் 25 ரூபாய் இப்படி தான் ரேட் மாறும். ஆனால் இப்போல்லாம் 10% 20%லாம் சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. அப்போது அதோட பீக்குக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். எப்போ வந்து இப்போ 20% ஏறுது 20% இறங்குது, இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன் இட் ஹஸ் கம் டு பீக். அது ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும், மிட் கேப்பாக இருக்கட்டும், கோல்டு சில்வர் எந்த அசட் கிளாஸாக இருக்கட்டும்,
எப்படியும் ஒரே நாளில் 2 நாளில் டக்குன்னு 20% ஏறுது 20% இறங்குதுன்னா அதோட பீக்குக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது தானே கரெக்ட். ஆனால் பட் நீங்கள் ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணால் கோல்ட் அண்ட் சில்வரில் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோல்டு வந்து 1 கிராம் 16,000 கிட்டத்தட்ட இருந்தது, இப்போ வந்து 14,000 அரௌண்ட் வந்துருச்சு. சில்வருமே வந்து 4 லேக் இருந்து இப்போ 2,80,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ அது ஒரு பெரிய ஃபால் வந்து சந்திச்சு. இதுக்கப்புறமே வந்து ஃபால் வருமா இல்லை இதே ஃபால் வரணும் இல்லை? நீங்கள் இப்போ லாஸ்ட் இயர் வந்து 160% சில்வர் கொடுத்துருக்கு. இப்போ எவ்வளோ பர்சன்ட்? 30% தானே இருக்குது. 130% ஸ்டில் ப்ராஃபிட்டில் தானே இருக்கீங்க. 130% ஏறி இருக்குல்ல சில்வர். இப்போ சில்வர் போன வருஷத்தோட இந்த வருஷம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஃபேக்ட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது ஒன்றும் டவுட் இல்லை. ஒரு டிமாண்ட் எவ்வளோ பர்சன்ட் ஏறி இருக்குது? 10% ஏறி இருக்கா? டிமாண்ட் 20% இருக்கா? 30% இருக்கா? 25% டிமாண்ட் ஏறி இருக்குது. அப்போது போன வருஷம் எனக்கு ஒரு 100 டன் தேவைன்னா இந்த வருஷம் 125 டன் தேவை. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். அப்போ என்னால் ப்ரொடக்ஷன் 125 டன் பண்ண முடியுதா? பண்ண முடியல. இது அடுத்த சப்ஜெக்ட். இப்போ எப்பயுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000 to 10,000 டன் ஷார்ட் ஃபால்லே இருக்குது. தட் மீன்ஸ் ஓவரால் என்னோடய ரிக்குயர்மெண்ட்டில் ஒரு 20% ஷார்ட் ஃபால் இருக்குது. அப்போ என்னோடய ப்ரைஸ் 20% 30% ஏறிச்சுன்னா நான் கரெக்ட். ஏன்னா அந்த ஷார்ட் ஃபால் இருக்கிறதுக்கே டிமாண்ட் ஜாஸ்தியாகிடுது. இந்த டிமாண்ட்னால நான் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கலாம். ஆனால் நான் டிமாண்டு 20% டிமாண்ட் இருக்கு, ஆனால் எனக்கு ப்ரைஸ் 120% போச்சுன்னா ரொம்ப ஸ்பெகுலேஷன் வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை. எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அதுக்கு ரீசனபிளாக ப்ரைஸ் ஏறிச்சுன்னா இட் இஸ் ஓகே. அவனு ரெண்டாவது இப்போ இவி சேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 50 கிலோக்கு ஒரு பேட்டரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க தோராயமாக. கிட்டத்தட்ட 3/4 கிலோலேருந்து 1 கிலோக்கு வந்து சில்வர் தேவைப்படுது. அவ்வளோ தேவைப்படுது. ஒரு 50 கிலோ ஒரு பேட்டரி வெயிட் ஒன்று செஞ்சாங்கன்னா அதில் 3/4 கிலோலேருந்து 1 கிலோக்கு வந்து சில்வர் தேவைப்படுது. அப்போது அது 3/4 கிலோவுக்கு வந்து சில்வர் வாங்கிட்டு மீதி 1/4 கிலோவுக்கு அலாய்ஸ் மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்சர் போட்டு அந்த சில்வரில் 100% சில்வர் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக டைல்யூட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இந்த டிமாண்ட் இருக்கிறதுனால ஏறிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் 1 குவார்ட்டர் 2 குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா சைனாலலாம் இவி சேல்ஸ் குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்போ இவி சேல்ஸ் குறைனா இவினால தான் நிறைய டிமாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவி டிமாண்ட் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்? நீங்கள் சில்வரோட டிமாண்ட் என்ன ஆகணும்? டிமாண்டும் குறையணும் இல்லை? காருக்கு நான் பேட்டரிக்கு நான் நிறைய சில்வர் யூஸ் பண்ணுறேன்னா அப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளே சேல்ஸ் குறைஞ்சி போச்சுன்னா என்ன ஆகணும்? பேட்டரி அவுட்புட் குறையுது இல்லை? பேட்டரி அவுட்புட் குறைனா சில்வரோட டிமாண்டும் குறையணும் இல்லை? அது ஒரு சைடு. ரெண்டாவது சைடில் என்ன ஆகும்? நிறைய சில்வர் விலை ஏறிச்சுன்னா எலக்ட்ரிக் கார் விற்கிறவனோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா சில்வர் ஒன் ஆஃப் த ரா மெட்டீரியல் இப்போ ஆயிடுச்சு. முதல்ல சில்வர் இஸ் நாட் அ ரா மெட்டீரியல் ஃபார் கார். இப்போ கார் இஸ் நாட் அ மெக்கானிக்கல் பார்ட்ஸ், இட்ஸ் மோர் ஆஃப் அன் எலக்ட்ரானிக்ஸ் டாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இது முதல்ல இப்போ இன்ஜின் இருக்கும், ஆயில் இருக்கும். இப்போ இன்ஜின் எலக்ட்ரிக் வெஹிக்கில் இன்ஜின்றதே கிடையாது ஒரு கான்செப்ட் போயிட்டு வரல. இப்போ கார்ன்றது எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு, மொபைல் மாதிரி ஆயிடுச்சு இப்போ கார் கூட. அப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸ் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்? டிமாண்ட் குறையணும். அப்போது சில்வர் கொஞ்சம் மாடரேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ இன்வெஸ்ட் வாங்கினா கிராஜுவலாக தே கேன் ஏபிள் டு பில்டு. மேபி ப்ராப்ளி மந்த்லி எஸ்ஐபி பண்ணுற மாதிரி சில்வரில் ஒரு எஸ்ஐபி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ண இப்போ ஒரு ஃபண்ட் ஹவுசஸ் வந்து என்எஃப்ஓ வந்திருந்தாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. தட் மீன் 18-19 மந்த்ஸ் முன்னாடி வந்திருந்தாங்க சில்வரில். அன்றைக்கி அவங்களோட கலெக்ஷன் வந்து 120 கோடி. பப்ளிக்கு 120 கோடிக்கு தான் இன்வெஸ்டே பண்ணாங்க, சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ இப்போ அந்த ஃபண்டோட பார்த்தா 3000 கோடி போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்எஃப்ஓ வந்த போது யாருக்கும் சில்வர் தெரியல. 24 மந்த்ஸ்க்கு முன்னாடி சில்வர் ஒரு பெரிய விஷயம் கிடையாது போடா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனால் திடீர்னு லாஸ்ட் 1 இயராக சில்வர்னு ஓடுறாங்க. 120 கோடி வந்த இஷ்யூ இன்றைக்கி 3000 கோடி இருக்குது. அப்படின்னா எவ்வளோ டைம் அது ஏறி இருக்குது? அப்போ இன்வெஸ்டரோட எவ்வளோ கிரீடு அதில் உள்ளே வந்திருக்கு. ஸோ அதுதான் ஒரு ஃபண்டு இப்போ 1 lakh crore போயிட்டேன் சில்வர்லேயே. கமாடிட்டிஸில் 1 lakh crore போயிடும் ஒரு ஃபுல் பேஜ் ஆடு கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்னா எவ்வளோ கிரேஸ் இருந்தால் அந்த ஃபண்டுக்கு வந்து அவ்வளோ பணம் இன்வெஸ்டர் போய் சேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அது இன்வெஸ்டர் ஸ்பெகுலேஷன் ரொம்ப இருக்குது. சின்ன இன்வெஸ்டர்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 20% 30% சம்பாரிச்சிடலான்னு ஓடி போய் போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. பட் லாங் டேர்ம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா நீ பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி நேரத்தில் யார் மாட்டுவாங்கன்னா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் தான் போய் மாட்டிப்பாங்க. அவங்க மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக 5,000 10,000 20,000 என்ன அவங்களுக்கு சர்ப்ளஸ் கோல்டு சில்வர் இருக்குன்னா அது மந்த்லி ஒரு எஸ்ஐபி மாதிரி வாங்கிக்கலாம் நீங்கள். ஓகே, மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. உங்கள் நேருக்கும் என்னுடைய வணக்கம்.